வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலுக்கு போனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பி கோல்டன் பேபி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் பேபி கார்ன்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பேக் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10லேருந்து 12 பேபி கார்ன்ஸ் இருந்துச்சு. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஹாஃபாக கட் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப மொத்தமாக இருக்காது. இல்லை கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உள்ள பேபி கார்ன்ஸ் வந்து ரொம்ப பச்சையாக தெரியும். அது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஹாஃபாக வெட்டிக்கோங்க. நீங்கள் நீளமாக கூட போடலாம், ஆனால் பாதியாக கட் பண்ணி போடுங்க. இது மாதிரி நான் எல்லா பேபி கார்ன்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு வெசலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு, 1லேருந்து 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பஜ்ஜி மாவிட கொஞ்சம் தின்னாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி இருக்கணும்னா, இப்போ நீங்கள் கார்ன் போட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா கோட்டிங் சரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை இதில் ஒன்றா சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் எப்படி நல்லா கோட்டாகி வந்திருக்குன்ட்டு. ஒரு தின் கோட்டிங்காக நல்லா கோட்டாக இருக்கணும். இது மேலே எப்படி ஒரு தின்னான கோட்டிங் நல்லா கவர் ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். பேபி கார்ன்ஸும் வெளியே தெரியக்கூடாது, அதே மாதிரி ஃபுல்லாக மாவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இது சாப்பிடும் போது அந்த பேபி கார்னோட க்ரன்ச் நல்லா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொரு பேபி கார்னாக நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்கள் ஆயிலில் போடும்போது லைட்டாக அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த பேட்ச் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் எடுத்துடலாம். நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலராக வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பி கோல்டன் பேபி கார்ன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறுமனையே சாப்பிடலாம். நான் மேலே கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். உங்கள் ஈவினிங் டைமை ரொம்பவே யம்மியான ஒரு டிஷ்ஷோடு நீங்கள் முடிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.